உண்மை செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தினத்தகவல் செய்திக்களம். தினத்தகவல் வழங்கும் தகவல் நேரம். நரிப்பையூர் ஊராட்சியை சாயல்குடி பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்துக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்திய குடியரசின் 75ஆம் ஆண்டை முன்னிட்டு கடலாடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நரிப்பையூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் தலைமையிலும் துணைத் தலைவர் சண்முகராஜா முன்னிலையிலும் நடைபெற்றது. சிறப்பு பார்வையாளராக ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் செந்திவேல் கலந்து கொண்டார். இந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கைகளின் அடிப்படையில் முக்கிய தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக நரிப்பையூர் ஊராட்சியை சாயல்குடி பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும். நரிப்பையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்கள் நலன் கருதி நிரந்தரமாக மருத்துவர் நியமிக்கப்பட வேண்டும். அதேபோல் நரிப்பையூர் ஊராட்சி பகுதியில் உள்ள கிராமங்களில் அதிக அளவு கால்நடைகள் வளர்க்கப்படுகிறது. ஆனால் கால்நடை மருத்துவமனை இல்லை. ஆகவே பகுதி நேர கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும். மேலும் போக்குவரத்து அதிகமுள்ள கிழக்கு கடற்கரை சாலை அருகில் செயல்படும் அரசு மதுபான கடையால் பெருமளவு விபத்துகள் நடைபெறுகிறது. சாலை அருகிலேயே அமர்ந்து மது அருந்தும் மது பிரியர்களின் அட்டகாசம் அதிகரிப்பதால் அந்த வழியாக பள்ளிக்கூடம் செல்லும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் அந்த பகுதியை அச்சத்துடன் கடக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஆகவே இந்த மதுக்கடையை மூட அரசு உத்தரவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் பொதுமக்கள் கோரிக்கையாக முன்வைத்தனர். இது குறித்து வட்டார நாடார் சங்க தலைவரும் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான தங்கப்பாண்டியன் கூறும்போது, நரிப்பையூர் ஊராட்சியை சாயல்குடி பேரூராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும். தவறும் பட்சத்தில் அனைத்து சமுதாய ஆதரவுடன் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்றார். இப்போது நரிப்பையூர் வட்டார நாடார் உறவுமுறை சங்க தலைவராக இருக்கிறேன். நாங்கள் அனைத்து சமுதாய தலைவர்களும் மற்றும் பொதுமக்களும் கூடி நரிப்பையூர் ஊராட்சியை சாயல்குடி பேரூராட்சியுடன் இணைப்பதை எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டு அதை இப்பொழுது இந்த கிராம சபை கூட்டத்திலே மனுவாக நாங்கள் கொடுத்துள்ளோம். இந்த மனுவுக்கு அரசாங்கம் சரியான தீர்வை காண வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து அடுத்து தொடர்ந்து போராட்டங்கள் போராடி நரிப்பையூர் ஊராட்சியை சாயல்குடியோடு சேர்ப்பதை எதிர்த்து மிகவும் கண்டிப்பான முறையில் போராடி வெற்றி பெறுவோம் அப்படி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகாதார நிலையத்தில் முழு நேர ஊழியராக அரசு டாக்டர் இல்லை என்று பொதுமக்களுடைய கோரிக்கையாக வந்தது. அதனால அந்த எங்களுடைய நரிப்பையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 24 மணி நேரமும் சேவை செய்கின்ற அளவிற்கு ஒரு டாக்டர் மற்றும் செவிலியர்கள் நிரந்தரமாக பணியமர்த்த வேண்டும் என்பது எங்கள் பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கையாகும்.